என்னதான் இருந்தாலும் தனது கணவர் கம்பீரமாக எம்எல்ஏவாக வலம் வந்த மண் இல்லையா? அப்படி இருக்கும்போது கண்களை முட்டிக்கொண்டு கண்ணீர் வரதானே செய்யும். மேடையில் ஏறியது முதல் இறங்கி செல்லும் வரை பிரேமலதாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் நிற்காமல் ஆராய் ஓட, அழாதீங்க அண்ணி என மேடைக்கு கீழே இருந்தும் பல ஆறுதல் குரல்கள் ஒலித்தது. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து ரிஷிவந்தியம் அருகே உள்ள வானாபுரம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். முன்னதாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்த போது முகத்தை இறுக்கமாக வைத்திருந்த பிரேமலதா விஜயகாந்த் கையெடுத்து கும்பிட்டு மக்கள் முன்பு தனது கைகளை அசைத்த போது கண்கள் லேசாக கலங்கியது. இதையடுத்து மைக்கில் பேச ஆரம்பித்த பிரேமலதா தனது கணவர் வாழ்ந்த இந்த தொகுதியை மறக்க முடியவில்லை. அவர் வாழ்ந்த நாட்கள்தான் நினைவுக்கு வருகிறது. மனசு ரொம்ப வலிக்கிறது என்றார். இதை சொல்லும் போதே கலங்கிய கண்ணுக்குள் கண்ணீர் தேங்கி நின்றது. என்னால நிச்சயமா மறக்க முடியல. ரொம்ப மனச வலிக்குது எனக்கு. விஜயகாந்த் தன்னை உலகில் விட்டு சென்றதே உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் என உருகிய பிரேமலதா தனது கணவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார். இனிமேல் நானும் உங்களுக்காகத்தான் வாழப் போகிறேன். என் 2 மகன்களும் உங்களுக்காகவே வாழ்வார்கள் என்றார். என்ன உங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காரு? உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு என் அருமை 2 புதல்வர்களும் இனி இந்த வாழ்க்கை மக்களுக்காக மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதையடுத்து என் அன்பு தாய்க்குளங்களே என பிரேமலதா கண்ணீர் பொங்க கர்ஜித்த போது கண்களை விட்டு விலகி கன்னத்தில் வழிந்த கண்ணீர் சொட்டு சொட்டாக தரையை நனைத்தது. என் அன்பு தாய்க்குளங்களே, உங்கள் சகோதரியாக உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அழுகையை அடக்கி அடக்கி பேசிக் கொண்டிருந்த பிரேமலதா, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என ஒரு கட்டத்தில் வாய் விட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். தன் துக்கமும் வேதனையும் எப்போதுமே தன்னுடனேயே இருக்கும். வெளியில் நான் என் கண்ணீரை காண்பித்தது இல்லை. ஆனால் கேப்டன் வாழ்ந்த இந்த பூமிக்கு வந்த பிறகு சோகத்தை அடக்க முடியவில்லை எனவும் அண்ணன் குமரகுரு ரூபத்தில் விஜயகாந்த் வந்து மக்களுக்கு நல்லதை செய்வார் என்றும் கூறினார் பிரேமலதா. என்னுடைய துக்கம் வேதனை எல்லாமே தனியாதான் இருக்கும். ஆனா அவர் வாழ்ந்த இந்த பூமிக்கு வந்த பிறகு என்னால என்னுடைய சோகத்தை அடக்க முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன். இந்த அன்பு வேற எங்க கிடைக்கும்? இந்த அன்பு. அதனால உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், என்னெல்லாம் திட்டங்கள் இங்கே வர வேண்டுமோ அத்தனை திட்டத்தையும் அண்ணன் குமரகுரு செய்யறாருன்னு நினைக்காதீங்க. அவர் ரூபத்துல கேப்டன் அவர்களே இன்றைக்கு அண்ணன் குமரகுரு ரூபத்துல வந்து நீங்கள் அனைவரும் அண்ணன் குமரகுருவுக்கு வாய்ப்பு தருவீர்களா என பிரேமலதா மக்களிடம் கேட்டபோது
கையெடுத்து கும்பிட்டபடி நின்று கொண்டிருந்த அதிமுக வேட்பாளர் குமரகுருவிற்கும் கண்கள் கலங்கியது. நீங்கள் அனைவரும் அண்ணன் குமரகுருக்கு வாய்ப்பு தருவீங்களா? ஏன்னா தலைவர் நம்மளை எப்படி வளர்த்திருக்கார். இது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையான ஒரு கட்சி. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது போல தனது கணவர் விஜயகாந்த் குறித்து பேசிய 3/4 மணி நேரமும் அழுது அழுது முகம் வீங்கிய பிரேமலதா மேடையை விட்டு கீழே இறங்கினார். அப்போது பொட்டு வச்ச தங்கக்குடம் என்ற விஜயகாந்தின் பாடல் ஒலிக்க மேடையிலும் மேடைக்கு கீழேயும் ஆண்களும் பெண்களும் ஆட்டம் போட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.